தெய்வம் ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 2024 குரு வக்ர பயிற்சி பலன்கள். துலா ராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகின்றனர். இந்த வேளையில் வருகின்ற 15/10/2024 முதல் 11/2/2025 வரையிலான 120 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் நன்மைத்தான் கொடுக்க போகிறார். எப்படி பார்த்தாலும் நல்லதைத்தான் செய்ய போகிறார். இது ஜோதிட விதி. இந்த வக்ர காலத்தில் சகோதரர்களுக்கிடையே இருந்து வரும் மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை பலப்படும். உங்கள் மீது நடந்து வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவோ அல்லது பைசல் செய்யப்பட்டோ முடிவுக்கு வரும். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் இதுவரை செய்து வரும் புது முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் காலம் இது. எதிரிகளே உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த வக்ர குருவின் காலம் அமையப் போகிறது. ஏனெனில் 6-8-12 கூடிய கிரகம் 6-8-12 மாறி அமர்ந்தால், அதாவது ஒரு மறைவு ஸ்தானம் பெற்ற கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மாறி அமர்ந்தால், அந்த சமயத்தில் அந்த ராசிக்கு அந்த கிரகத்தால் விபரீத ராஜயோகம் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி. உங்கள் ராசிக்கு 6 கூடிய குரு பகவான் 8ஆம் இடம் என்னும் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி விடுகிறார். சரி, அந்த விபரீத ராஜயோகத்தை குரு பகவான் எப்போது கொடுப்பார்? சுபகிரகமான குரு பகவான் கெடுபலன்களை தரக்கூடிய இடத்தில் வக்ரமடையும் சமயத்தில் இத்தகைய விபரீத ராஜயோகத்தை குறுகிய காலத்தில் கொடுத்துவிட்டு சென்று விடுவார் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரும் சந்தர்ப்பம் அமையப் போகிறது உங்களுக்கு. இந்த நேரத்தில் எதிரிகள் அடங்கி போவதால் பகை, வம்பு வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட நிலம், வீடு போன்றவைகள் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிவுக்கு வரலாம். சொந்த பந்தம் சம்பந்தப்பட்ட மனஸ்தாபங்கள் மறையப் போகிறது. பொதுவாக துலா ராசிக்கு தோஷம் பெற்ற குரு பகவான் 8ஆம் இடத்தில் கட்டுப்படுவதனால் சில தீமைகளும் கட்டுக்குள் வரும். பகையாளியை கட்டி போடுவதால் நமக்கு நன்மைகளே விளையப் போகிறது. அந்த வகையில் கடன்கள் கட்டுக்குள் வரும், பிரச்சனைகள், சிக்கல்கள் கட்டுக்குள் வரும், நோய் நொடிகள் கட்டுக்குள் வரும். புதிய கடன்கள் மூலம் வீடு, நிலம், வண்டி வாகன வகையில் முதலீடுகள் செய்யவும் ஆதாயங்கள் அடையவும் வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வக்ர காலத்தில் 15/10/2024 முதல் 1/12/2024 வரையிலான 48 நாட்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2-7 கூடிய செவ்வாய் பகவானை மிருகசீரிட நட்சத்திரத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த 48 நாட்கள் தனலாபத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத ஊடல்களும் உரசல்களும் ஏற்பட இடமுண்டு. செவ்வாய் பகவான் பூமிக்காரன் என்பதால் பூமி, நிலம், கட்டிடம், கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். அதே நேரத்தில் பிரச்சனைகளும் உருவாகும். எந்த ஒரு யோகத்தையும் சுகத்தையும் சிரமப்படாமல், கஷ்டப்படாமல் அனுபவிக்க முடியாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல யோகமும் சுகமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது அந்த அளவிற்கு உண்மையும் கூட. துளாராசி அன்பர்களே, குரு வக்ர பயிற்சியின் அடுத்த 72 நாட்களுக்கான பலன்களை பகுதி 2இல் பார்ப்போம். மீண்டும் மற்றொரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.